Hello viewers, welcome back to my channel. நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம சைட் அனாலிசிஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற பில்டிங்கோட நம்மளோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுற பில்டிங் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்கிடெக்ட்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கேஸ் ஸ்டடி கேன் டன் த்ரூ ரைட்டிங்ஸ், ஸ்கெச்சஸ், டயக்ராம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ். லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே, லிவ் ஃபார் டுடே அண்ட் ஹோப் ஃபார் டுமாரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங் நம்ம ஸ்டடி பண்ணால் அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பாசிட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ்ஸ் நம்ம நம்மளோட ப்ராஜெக்டில் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேஸ் ஸ்டடி எப்படியெல்லாம் பண்ணலாம், அதோட செக்லிஸ்ட்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அந்த பிக்சர்ஸில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ் ஏதாவது எடுத்து அதை நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம அதோட கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் செக்லிஸ்ட்டு. லொக்கேஷன், சைஸ் ஆஃப் த சைட், ஜியாலஜி, வெஜிடேஷன், சாயில் டைப், ஹைட்ராலஜி, architectural style, special features, construction materials, construction technologies, climatic aspects, form that follows function, access and approach, structural details, building services, barrier free environment. இதெல்லாம் என்னென்னங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுற பில்டிங்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறது பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஜியாலஜி, வெஜிடேஷன், சாயில் டைப், ஹைட்ராலஜி எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுற பில்டிங்கோட லொக்கேஷன் பப்ளிக் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நியர்பை இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப், ஏர்போர்ட், அந்த மாதிரி எவ்வளோ கிட்ட இருக்குது, டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த சைட். இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுற பில்டிங்கோட சைட்டோட சைஸு, பில்டிங் ரேஷியோ, ஓரியன்டேஷன் இன் த சென்ஸ் சன் பாத், விண்ட் டைரக்ஷன் எல்லாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ், என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணுற பில்டிங் ஒரு ஃபார்மில் இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அது எதுக்காக அந்த ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாப்புலேஷன் நிறையா இருக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் கொடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணுற பில்டிங் எதுக்காக அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் அண்ட் அப்ரோச். என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ சர்வீஸ் என்ட்ரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. பில்டிங் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ், காலம் டீட்டெயில்ஸ், பீம் டீட்டெயில்ஸ், ட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பில்டிங் சர்வீசஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்விஏசி, ஃபயர் அலார்ம் அண்ட் வாட்டர் சப்ளை. ஹெச்விஏசி ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஃபயர் அலார்ம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அண்ட் வாட்டர் சப்ளை எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, டிசேபிள் பீப்புள், ப்ரெக்னென்ட் விமன், சில்ட்ரன் அவங்களுக்குலாம் தனியாக ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை எடுத்து அதை கேஸ் ஸ்டடி பண்ணலாம். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.